April 11, 1970 அப்போலோ மிஷனோட மூணாவது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டிராவல். அமெரிக்காவோட கெனடி ஸ்பேஸ் சென்டரில் இருந்து அப்போலோ 13 ஸ்பேஸ் கிராஃப்ட் 3 ஆஸ்ட்ரோநாட்ஸோட விண்வெளி நோக்கி புறப்படுறாங்க. அப்போலோ 11 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சூப்பர் ஃபேமஸான மூன் லேண்டிங் பை நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் காலின்ஸோட சக்ஸஸ். அப்போலோ 11க்கு அப்புறம் அப்போலோ 12 நாசாவோட 6th க்ரூ மிஷன்ஸ் நவம்பர் 1969ல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. இதோட லான்ச்சில் 2 தடவை லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லூனார் லேண்டிங் மிஷனை 2 மூன் வாக், லூனார் லேண்ட்ஸ்கேப்பில் இருந்து சாம்பிள்ஸ், சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி அனுப்புன சர்வேயர் 3யோட பார்ட்ஸை திரும்ப எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி லூனார் என்விரான்மெண்ட்டில் ரொம்ப நாள் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால வர இம்பேக்டை பற்றி ரிசர்ச்னு சொல்லி பல விஷயங்களை பண்ணி இதில் சக்ஸஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி லாஸ்ட் 2 மிஷனும் சக்ஸஸ். இந்த 2 சக்ஸஸ் மிஷனுக்கு அப்புறம் ஒரே வருஷத்தில் எகெயின் 1917ல் இந்த அப்போலோ 13 மிஷனுக்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ இந்த 3 அஸ்ட்ரானட்ஸ்க்கும் இந்த பாஸ்ட் மிஷன்ஸோட சக்ஸஸில் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். ஸோ ப்ரீவியஸ் மிஷன் அஸ்ட்ரானட்ஸ் மாதிரி நம்மளும் இந்த நிலவில் கால் பதிக்க போகிறோம் அப்படின்னு. இந்த மிஷனோட கோல் மூன் சர்ஃபேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமான எய்ம் மூனோட பிராமோரோ ரீஜியன் பக்கம் போய் மூனோட ஜியாலஜிக்கல் ஹிஸ்டரி அப்புறம் ஃபியூச்சர் மிஷனுக்கான பொட்டன்ஷியல் சைட்ஸை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இது மாதிரி பாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மிஷன்ஸ் இருந்தும் இந்த மிஷன் ஃபெயில் ஆகுது. அதுவும் ஸ்பேஸில் பாதி தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம். இந்த ஏர்கிராஃப்ட் 3,22,000 கிலோமீட்டர் பூமியிலிருந்து தூரம் போனதுக்கு அப்புறம், அதாவது மூணில் இருந்து வெறும் 80,000 கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்குது. சடனாக எல்லா அலாமும் லைட்ஸும் க்ளோ ஆகுது. குயிக் செக்கில் தெரிய வருது அவங்களோட ஆக்சிஜன் டேங்க் கம்ப்ளீட்டாக வெடிச்சு தம்சம் ஆயிடுச்சுன்னு. இப்போ அடுத்த ஆக்சிஜன் டேங்க் ஃபாஸ்ட்டாக லீக்கும் ஆகிட்டு இருக்குன்ட்டு. இப்போ இந்த லீக்னால இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட டைரக்ஷனே மாறுது. அவங்க மிஷன் கண்ட்ரோலுக்கு இந்த லீக்கை பற்றி சொல்கிறாங்க, பட் அவங்களால இதை நம்ப முடியல. பட் அவங்க இதை விஷுவல்ஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்படி ஆக்சிஜன் ஃபாஸ்ட்டாக லீக் ஆகிறத. இந்த டைரக்ஷன் டீவியேட் ஆகி இந்த ஏர்கிராஃப்ட் எர்த்தை விட்டு பல மைல் தூரம் தடமாறி போகுது. இவ்வளோ தூரம் இதுக்கு முன்னாடி வேற எந்த ஏர்கிராஃப்டும் போகாத அளவுக்கு அவங்க ட்ராக்ல இருந்து டீவியேட் ஆகிறாங்க. இந்த 3 அஸ்ட்ரானாட் அண்ட் ஸ்பேஸ் மிஷன் டீம் இப்போ மூணில் போய் சேர்ற மிஷனுக்கே இந்த ஆக்சிடென்ட் ஒரு கேள்விக்குறியாக மாறுது. ஸோ இந்த அப்போலோ 13 மிஷனில் இருந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் உயிரோட பூமிக்கு திரும்பினாங்களா இல்லையா? கமாண்ட் மாடியூலில் சுத்தமாக ஆக்சிஜன் காலியாகி இப்போ அவங்க பூமிக்கு வர்ற அளவுக்கு ஆக்சிஜனும் இல்லை. The main heat shield was not designed to operate in free space for extended periods of time. The crew were beginning to suffer. It was a dire state. இப்போ இருக்கிற ஒரே வழி லூனார் மாடியூலை லைஃப் போட்டாக யூஸ் பண்ணி திரும்பணும். ஆனால் பிரச்சனையே லூனார் மாடியூலில் வெறும் 2 அஸ்ட்ரானட்ஸ் தான் இருக்க முடியும். ஆனால் இங்கே 3 அஸ்ட்ரானட்ஸ் இருக்காங்க. இந்த என்டையர் மிஷனில் ஒரு பெரிய யூட்டர்ன். இவங்க உயிர் தப்ப லிட்ரலி இவங்கள ஒரு பெரிய யூட்டர்ன் போட சொல்லி மிஷன் கண்ட்ரோல் சொல்கிறாங்க. அதாவது ஸ்லிங் ஷாட் மெத்தடை யூஸ் பண்ணி ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரியில் 3 சுற்றி ஸ்பேஸ் கிராஃப்டை எர்த்துக்குள்ளே எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி அப்படின்னா அடிஷ்னல் ப்ரொபல்ஷன் தேவையில்லாமல் மூனோட கிராவிடேஷன் புல்லை யூஸ் பண்ணி எர்த்துக்கு திரும்ப எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ இந்த யூட்டர்ன் தான் மக்களே உலகத்திலே நடந்த பெரிய த லாங்கஸ்ட் யூட்டர்ன். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எர்த்தில் ரீஎன்ட்ரி ஆகிற வர இந்த 3 ஆஸ்ட்ரோனாட்ஸ் பண்ண அப்போலோ 13 ஹீரோயிக் ஆக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி ஒரு அறிக்கை விடுறாரு. இந்த டிகேடோட முடிவுக்குள்ள ஹியூமன்ஸ் நிலவில் காலடி பதிப்பாங்க, வெற்றிகரமாக பூமிக்கு திரும்ப வருவாங்க. To achieving the goal before this decade is out of landing a man on the moon and returning him safely to the earth. இந்த அறிக்கைக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில இருந்த ஒரு கோல்டு வார். 2 பேரில் யார் டாப்னு நிரூபிக்கிற ஒரு ஸ்பேஸ் வார். அதை தொடர்ந்து 1969 அப்போலோ 11 அண்ட் 12 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் வெற்றிகரமாக நிலவில் லேண்ட் பண்ணி பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியும் வந்தாங்க. இதில் பிரசிடென்ட் கென்னடியோட வாக்குறுதியும் நிறைவேறப்படுது. தொடர்ந்து 2 மூன் லேண்டிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதால் அடுத்த மிஷனில் நிலவுக்கு போகிறதா நாசா சொன்னதும் அமெரிக்கன்ஸ்க்கு இந்த மிஷன் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு.
அவங்க புதுசாக வேறு எதை எதிர்பார்க்கத்தாங்க. ஸோ நிலவில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஹியூமன்ஸ் காலடி வச்ச போது மக்களுக்கு இருந்த கியூரியாசிட்டி இப்போ சுத்தமாக இல்லை. ஸோ ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும் அப்படின்னா, அப்போலோ 13 பூமியிலிருந்து புறப்பட்ட லான்ச்சை பார்க்க 2 லட்சம் பார்வையாளர்கள் அன்றைக்கி வந்தாங்க. அதே அப்போலோ 11 பார்க்கறக்கு ஆல்மோஸ்ட் 7 மில்லியன் பார்வையாளர்கள் அன்றைக்கி வந்துருந்துருக்காங்க அந்த லான்ச் நடந்த அன்றைக்கி. Public interest in the moon is fading fast. People believe Apollo 13 will just be another routine flight. இதை பார்க்கும்போது தான் அப்போலோ 13 மிஷன் மேலேயும் ஸ்பேஸ் ரிசர்ச் மேலேயும் மக்கள் இன்ட்ரெஸ்ட் இழந்துட்டே வராங்கன்னு நாசாக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மிஷனில் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுல கவர்மெண்ட்டும் பெருசாக ஆர்வம் காட்டல. இதனால் அப்போலோ 13க்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் பட்ஜெட்டை குறைச்சாங்க. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பிளான் அப்போலோ 20 மிஷன்ஸ் மாதிரி பல புது திட்டங்களை கைவிடுறாங்க. இதோட முடிவில் அப்போலோ 13ஓட இந்த மிஷன் விண்வெளி வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒன்றா மாறுது. பிகாஸ் விண்வெளி ஆராய்ச்சியில் பணத்தை செலவு பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு நாசா நிரூபிக்க வேண்டியது இருந்தது. இதுக்காகவே அப்போலோ 13 மிஷனில் நிலவோட சாயிலை ரிசர்ச் செய்ய முடிவெடுத்தாங்க. இது மூலம் நிலவோட ஆரிஜின், பூமியோட ஆரிஜின் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு அவங்க நம்பினாங்க. The objective of Apollo 13 is the scientific exploration of the moon. We hope to find out a lot about the origin of the moon, and from that, the origin of our own planet, the Earth. அண்ட் இதால் நிலவோட என்விரான்மெண்ட்டில் ஹியூமன்ஸோட ஒர்க்கிங் எபிலிட்டியும் வளர்க்க முடியும்னு நம்பினாங்க. இப்படிப்பட்ட கடினமான நிலைமையில் பல கனவுகளோட அப்போலோ 13 ஸ்பேஸ் கிராஃப்ட் சாட்டர்ன் 5 ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு புறப்படுது. ட்ராவல் ஆரம்பித்து வெறும் 56 மணி நேரத்தில் ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்து எல்லா எமர்ஜென்சி அலர்ட்டும் அடிக்க என்ன நடக்குதுன்னு புரியாத ஆஸ்ட்ரோனாட்ஸ் குழம்பி போனாங்க. அப்போ தான் ஸ்பேஸ் கிராஃப்டோட அவுட் சைடில் ஆக்சிஜன் லீக் ஆகிறத ஆஸ்ட்ரோனாட் லவல் விண்டோ வழியாக பார்க்குறாரு. வெடிச்சது ஒரு ஆக்சிஜன் டேங்க். அதோட தாக்கத்தில் இன்னொரு ஆக்சிஜன் டேங்க்கும் டேமேஜ் ஆகுது. அதுவும் வேகமாக ஆக்சிஜனை லீக் பண்ணுது. உடனே பூமியில் மிஷன் கண்ட்ரோல் டீமுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களால இதை நம்பவே முடியல. ஏன்னா வெடிச்சது ஒரு ஆக்சிஜன் டேங்க்குன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் பதறாங்க. இன்னொரு புறம் நடந்த பிளாஸ்டில் விண்கலம் ஏற்கனவே அதோட பாதையிலேருந்து கம்ப்ளீட்டாக டீவியேட் ஆகி ஸ்பேஸில் ரொம்ப தூரம் போக ஆரம்பிக்குது. கட்டுப்பாட்டை இழந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒவ்வொரு நொடிக்கும் பூமியிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவுக்கு எல்லை இல்லாத ஸ்பேஸில் டீவியேட் ஆகி போயிட்டே இருக்கு. இந்த ஆக்சிடென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட டிசைனை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம். அப்போலோ 13 ஸ்பேஸ் கிராஃப்டோட டிசைன் ப்ரீவியஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் போல தான் 4 முக்கியமான காம்பனன்ட்ஸால் கட்டமைக்கப்பட்டது. கமாண்ட் மாடியூல், சர்வீஸ் மாடியூல், லூனார் மாடியூல், அப்புறம் லான்ச் எஸ்கேப் சிஸ்டம். கமாண்ட் மாடியூல் ஸ்பேஸ் கிராஃப்டோட இம்பார்ட்டன்ட் போர்ஷன். கோன் ஷேப்பில் 11 அடி லென்த்தும் 13 அடி டயமீட்டர்லையும் இருக்கும். 3 ஆஸ்ட்ரோனாட்ஸும் இங்கே தான் இருந்தாங்க. அங்கே தான் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்ஸ், நேவிகேஷனல் கியர்ஸ், ரேடியோஸ், லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்னு எல்லாம் அங்கே தான் இருக்கும். அப்புறம் சர்வீஸ் மாடியூல் கிராஃப்டோட 2வது பெரிய மாடியூல் இதுதான். இங்கே ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிஜனும் இருக்கும். கூடவே ஒரு இன்ஜின், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஃபியூவல் செல்ஸ், ஹைட்ரஜன் டேங்க்ஸ், அப்புறம் ஹை கெயின் ஆண்ட்ராவும் இருந்தது. இந்த 2 மாடியூலும் ஷார்ட் ஃபார்மில் CSM அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கமாண்ட் சர்வீஸ் மாடியூல். ஸ்பேஸில் போயிட்டு ஆஸ்ட்ரோனாட்ஸ் பூமிக்கு திரும்ப வர ஃபுல் ட்ராவலில் இந்த 2 மாடியூலும் இணைக்கப்பட்டு தான் இருக்கும். பூமியோட அட்மாஸ்பியரில் இது மறுபடியும் நுழையும் போது மட்டும்தான் இந்த 2 மாடியூலும் பிரியும். லூனார் மாடியூல் இது விண்கலத்தோட 3வது பகுதி. இந்த பகுதி தான் நிலவில் ஆக்சுவலி இறங்குறது. அங்கே வேலை முடிஞ்சதும் அது மறுபடியும் CSM மாடியூலில் வந்து இணைஞ்சுக்கும். அடுத்தது லான்ச் எஸ்கேப்பிங் சிஸ்டம், LES. இதுதான் லான்ச்சிங் அப்போ ஏற்படுற விபத்துல இருந்து அஸ்ட்ரோனாட்ஸை பாதுகாக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. ராக்கெட் லான்ச்சிங் அப்போ விபத்து ஏற்பட்டு ஒருவேளை தீப்பிடிச்சா அஸ்ட்ரோனாட்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராமல் பாதுகாப்பாக அவங்கள எஜெக்ட் பண்ணி விபத்து நடக்கிற இடத்துல இருந்து அவங்கள தூரமாக கொண்டு போகும். ஆனால் இந்த லான்ச்சில் எந்த பிரச்சனையும் நடக்காதனால இந்த LESக்கு எந்த யூஸும் இல்லை. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் 3 ஆஸ்ட்ரோனாட்ஸ் இருந்தாங்க. ஒன்று கமாண்டர் ஜிம் லோவல், ஃப்ரெட் ஹைஸ் அண்ட் ஜாக் ஸ்விகர்ட். இனிஷியலி இந்த ஜாக் ஸ்விகர்ட் இந்த மிஷனுக்காக செலக்ட் பண்ணப்படல. இதுக்காக செலக்ட் ஆனது கென் மேட்டிங்லி. பட் அவருக்கு அந்த கடைசி நேரத்தில் ஜெர்மன் மீசல்ஸ் இருக்கிறது தெரிய வரதுனால கென் மேட்டிங்லி இந்த மிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ நிலவோட ஃப்ராமோரா கிரேட்டரல் பள்ளம் தான் இந்த மிஷனோட மெயின் டார்கெட். இது நிலவோட சர்ஃபேஸில் இருக்கிற பெரிய பள்ளம். இந்த பள்ளத்தில் நிலவை பற்றி மட்டும் இல்லை, பூமியை பற்றியும் நிறைய தகவல் கிடைக்கும் அப்படின்னு நாசா நம்பினாங்க. அங்கே தான் இவங்க லேண்ட் பண்ணி அங்கே ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு போக அப்போலோ 13க்கு 3 நாள் ஆகும். பயணத்தோட ஃபர்ஸ்ட் 2 நாள் மிஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ பணியில் இருந்த கேப்சூல் கம்யூனிகேட்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் குட் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கனால எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்திருக்கு. This Apollo control at 46 hours, 43 minutes. The craft's in real good shape as far as we're concerned, Jim. We're aboard the cheers now.
பயணத்தோட 3வது நாளான ஏப்ரல் 13ஆம் தேதி தான் லூனார் மாடியூலில் சில சோதனைகள் செய்ய சொல்லி க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இது போக அன்னைக்கு விண்கலத்தில் நடக்கிறத பூமியில் டெலிவிஷனுக்கு ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க. இந்த மிஷன் மேலே பார்வையாளர்கள் ஆர்வம் காட்டாததால் எந்த சேனல் நெட்வொர்க்கும் அப்போலோ 13 டெலிகாஸ்ட்டை வெளியிடல. பிரத்யேகமாக இந்த ஒளிபரப்பை பார்க்க கமாண்டர் லவலோட மனைவி மட்டும் மிஷன் கண்ட்ரோலோட விஐபி செக்ஷனுக்கு வந்தாங்க. அங்கே மட்டும்தான் இது அப்போ டெலிகாஸ்ட் ஆகுது. சேனல் டெலிகாஸ்ட் முடிஞ்சு சுமார் 6.5 minutes கழிச்சு ஃப்ளைட் கண்ட்ரோலர்ஸ் கமாண்ட் மாடியூல் பைலட் ஜாக் ஸ்விகர்ட்டை ஆக்சிஜன் அளவை சரி பார்க்க சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. இது சர்வீஸ் மாடியூலில் உள்ள ஆக்சிஜன் டேங்க் மேலே நடக்கிற ரொட்டீன் செக் தான். இந்த சோதனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்குது. யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெடி விபத்து. விண்கலத்தில் இருந்து ஒவ்வொரு ஆஸ்ட்ரானட்டுக்கும் ஒரு பெரிய ஷாக். கமாண்டர் லவல் உடனே மிஷன் கண்ட்ரோலுக்கு தொடர்பு கொள்கிறாரு. எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எங்களோட ஆக்சிஜன் டேங்க் ஒன்று வெடிச்சிருச்சு, இன்னொரு டேங்க்ல இருந்து ஆக்சிஜன் வேகமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் பூமியில் இருந்த மிஷன் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டிவைஸில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கமாண்டர் லவல் ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்டோ வழியாக ஆக்சிஜன் லீக் ஆகிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. உடனே இந்த 3 ஆஸ்ட்ரானட்ஸும் உயிரை காப்பாற்ற நடவடிக்கையில் உடனடியாக ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மிஷனை ஒரு தலைப்பு செய்திகள் கூட காட்டாமல் இருந்த டிவி சேனல்ஸ் இந்த தகவல் கிடைச்ச உடனே நியூஸ் ஹெட்லைன்ஸில் இந்த மிஷனை பற்றி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இது எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அப்போலோ 13 விண்கலம் இன்னைக்கு காலை விபத்தில் சிக்கி பெரிய ஆபத்தில் இருக்கிறதாகவும் அது நிலவில் தரையிறங்க போகிறது இல்லை அப்படின்னும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. Apollo 13 to the moon is in serious jeopardy this morning and is not going to make a moon landing. இந்த தகவல் மிஷனில் இருந்த அபார்ட் பண்ணப்பட்ட கென் மேட்டிங்லிக்கும் கிடைக்குது. தனக்கு ஏற்கனவே ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்ததால் உடனே மிஷன் கண்ட்ரோல் இன்ஜினியர்ஸ் கூட சேர்ந்து ஆஸ்ட்ரானட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. விண்கலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் டேங்க்ஸ் எல்லாம் ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்கும். அதில் ஆக்சிஜன் லிக்விட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி இருந்தது. உள்ளே இருந்த ஹீட்டர் லிக்விட் ஆக்சிஜனை கேஸாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பும். அப்போலோ 13ஓட சர்வீஸ் மாடியூலில் மட்டும் இதே மாதிரி 2 டேங்க்ஸ் இருந்தது. அதில் செகண்ட் டேங்க் அப்போலோ 10ல் ஏற்கனவே கனெக்ட் பண்ணி அப்புறம் சில சேஞ்சஸ்க்காக அதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேங்க்குக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ரிப்பேர் பண்ணும்போது பை மிஸ்டேக் கீழே விழுந்து டேங்க் உள்ளே இருந்த ஒயரில் டேமேஜ் ஆகியிருந்தது. ஆனால் இது ஆய்வு செஞ்ச யாருமே கவனிக்கல. ஆஸ்ட்ரானட்ஸ் அதை சோதனை செஞ்ச அப்போ டேங்க்ல இருந்த எக்ஸஸ் ஆக்சிஜனை காலியாக இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. ஸோ ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஹீட்டரை ஆன் பண்ணுறாங்க. பட் பிரச்சனையே இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த ஹீட்டர் யூஸ்வலி ஷார்ட் பீரியடில், அதுவும் 28 வோல்ட்டில் மட்டும்தான் இது யூஸ் பண்ண வேண்டியது. பட் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கனால ஹீட்டரை 65 வோல்ட்ஸில் ரன் ஆக அது ஹீட்டர் உள்ள தெர்மோஸ்டாட்டிக்லி கண்ட்ரோல்டு ஸ்விட்சஸை டேமேஜ் பண்ணுது. டேங்கோட டெம்பரேச்சர் இப்போ வேகமாக ரைஸ் ஆக தொடங்குது. ஹீட் அளவு தெரிஞ்சுக்க வச்சிருந்த தெர்மோமீட்டர் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வரை தான் காட்டும். ஆனால் ஆக்சிஜன் டேங்க் உள்ள இப்போ இருக்கிற கரண்ட் டெம்பரேச்சர் 538 டிகிரி செல்சியஸ். தெர்மோமீட்டரில் அந்த அளவு பதிவு செய்யாததால் அதை யாருமே கவனிக்கல. இந்த மிஷனுக்கு முன்னாடி நாசா மேனேஜர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓவரால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் இந்த டேங்க்குக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டர்னலாக ஒயர் இன்சுலேஷனில் ஏற்பட்ட இந்த டேமேஜை அவங்க கவனிக்கல. இந்த ரீசனால் அப்போலோ 13 மிஷனோட 3வது நாள் டேங்க்கில் ஏற்பட்ட வழக்கமான சோதனையில் ஏற்பட்ட ஹை டெம்பரேச்சர் எலக்ட்ரிக் ஒயர்ஸில் தீப்பற்றி ஆக்சிஜன் டேங்க் நம்பர் 2 வெடிக்க வைக்குது. லக்கிலி ஸ்பேஸ் கிராஃப்டோட அவுட் சைடில் அந்த டேங்க் இருந்தது. அதுவே உள்ளே பொறுத்துப்பட்டு அங்கேயே வெடிச்சிருந்தா அந்த பிளாஸ்டில் அஸ்ட்ரானட்ஸ் எல்லாரும் உடனடியாக விண்கலத்தில் இருந்து ஸ்பேஸில் எரியப்பட்டிருப்பாங்க. இந்த வெடிப்பில் சர்வீஸ் மாடியூலில் உள்ள 13 அடி பேனல் மட்டும் டேமேஜ் ஆகுது. இது போக விண்கலத்தில் வேற என்ன டேமேஜ் ஏற்பட்டு இருக்குதுன்னு யாருக்கும் உறுதியாக தெரியல. இந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியது இருந்தது. இந்த 3 ஆஸ்ட்ரானட்ஸும் இப்போ பூமிக்கு எப்படி திரும்புவாங்க? ஸ்பேஸ் கிராஃப்டில் எந்த டேமேஜும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பூமிக்கு திரும்புவதுக்கு வேகமான வழி கிராஃப்டை டைரெக்டாக அபார்ட் பண்ணுறது தான். இது செய்ய சர்வீஸ் மாடியூலோட மெயின் இன்ஜின் எஸ்பிஎஸ் த சர்வீஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் சிஎஸ்எம் மாடியூல் வெடிப்பு நடந்த பகுதிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்ததால் அந்த இன்ஜின் இப்போ யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் கிராஃப்டோட எலக்ட்ரிசிட்டிக்கு ஃபியூவல் செல்ஸாக ரன் பண்ண ஆக்சிஜன் தேவைப்படுது. இவங்க சர்வீஸ் மாடியூல் ஃபியூவல் செல்ஸை யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை கம்பைன் பண்ணி ஸ்பேஸ் கிராஃப்டில் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஆக்சிஜன் கண்டிஷனுக்கு அது வெறும் 1 or 2 hours மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ பூமிக்கு திரும்ப இன்னொரு வழி த லாங்கர் ரூட். நான் முதலே சொன்ன மாதிரி ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி, அதாவது ஸ்லிங் ஷாட் மெத்தடை யூஸ் பண்ணி ஃப்ரீ ரிட்டர்னில் திரும்பியும் அங்கேருந்து 3 வரலும் போயிட்டு திரும்பி வர சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறையில் பூமிக்கு திரும்ப 4 to 5 நாள் ஆகும்.
இத்தனை நாள் உயிரோடு இருக்கிறதுக்கான அஸ்ட்ரோநாட்ஸ்க்கும் போதுமான ஆக்சிஜனும் உணவும் ஸ்பேஸ் கிராஃப்டில் இல்லை. இருந்தாலும் நாசாவோட ஃப்ளைட் கண்ட்ரோலர் இந்த லாங் ரூட்டை தான் சூஸ் பண்ணுறாரு. இதுக்கு சர்வீஸ் மாடியூலில் உள்ள இன்ஜின் உதவி தேவைப்பட்டது. அதே நேரம் கமாண்ட் மாடியூலை உடனே மூட சொல்லி பூமிக்கு திரும்பும்போது லூனார் மாடியூலை லைஃப் போட்டா பயன்படுத்த உத்தரவு கொடுக்குறாங்க. இந்த முடிவு பாதுகாப்பாக இருந்தாலும் அதில் பல சிக்கல் இருந்தது. With the lunar module acting as a lifeboat, NASA has stabilized the situation and the crew have been bought some time. லூனார் மாடியூலில் 2 ஆஸ்ட்ரோனாட்ஸ் மட்டும் இருக்கிறபடி தான் வடிவமைக்கப்பட்டது. அதுவும் சுமார் 20 மணி நேரம் மட்டும். அண்ட் லூனார் மாடியூலோட இன்ஜின் மீண்டும் ஃபயர் பண்ணக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி லூனார் மாடியூலோட ஒரிஜினல் நோக்கம் நிலவில் இறங்குறது மட்டும்தான். அதுக்கப்புறம் இது மறுபடியும் சிஎஸ்எம் மாடியூலோட இணைஞ்சிரும். ஆனால் இப்போ இவங்களுக்கு வேறு வழி இல்லை. 3 பேரும் 4லேருந்து 5 நாள் இந்த லூனார் மாடியூலில் தான் இருக்க போகிறதா முடிவெடுக்கிறாங்க. விண்கலத்தில் இருக்கிற எனர்ஜியை சேவ் பண்ண உடனே எல்லா நான் எசென்ஷியல் சிஸ்டம்ஸையும் ஷட் டவுன் பண்ண சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. அதில் ஹீட்டரும் அடங்கும். இது எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறதுல ரொம்பவே முக்கியமான வழி. This is Houston. We'd like you to go to your checklist. Emergency pages 1-5. Power down until you get an amperage of 10 amps, less than what you got now. இதன்படி ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாரும் லூனார் மாடியூலில் போகிறாங்க. அதோட இன்ஜின்ஸை முறையாக ஃபயர் பண்ணுறாங்க. ஒரு இன்ஜின் இயக்கப்படும் போது அதை பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அவங்கள புது பாதையில் கூட்டிகிட்டு போக செய்கிற முதல் பேர்ன். இந்த பேர்னோட உதவியோட அவங்க நிலவோட மறுபக்கத்தை அடைகிறாங்க. இதுதான் பூமியிலிருந்து ஹியூமன்ஸ் விண்வெளியில் பயணம் பண்ண அதிக தூரம். இந்த 3 ஆஸ்ட்ரோநாட்ஸும் ஸ்பேஸில் புது சாதனை ஒன்று படைக்கிறாங்க. அதிக தூரம் விண்வெளியில் பயணம் பண்ண மனிதர்கள் என்ற சாதனை. அது கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 4 லட்சம் கிலோமீட்டர். அவங்க இப்போ பாதையில் நீடிச்சு போனால் பூமியை அடைய இன்னும் 153 மணி நேரம் ஆகும். ஸ்பேஸில் லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எர்த்துக்கிட்ட நெருங்கும் போது ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு தேவைப்படுற ஆக்சிஜன் 1 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால மிஷன் கண்ட்ரோல் குழு 2வது முறையாக லூனார் மாடியூலில் பேர்ன் அவுட் பண்ண முடிவு எடுத்தாங்க. இன்ஜினியர்ஸ் செகண்ட் பேர்ன் அவுட் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கால்குலேஷன் பண்ணுறாங்க. அதுபடி 2வது பேர்னில் பூமியில் வந்து எடுக்கிற அந்த 153 மணி நேரம் 143 மணி நேரமாக குறையுது. கிட்டத்தட்ட 11 மணி நேரம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவங்க வாழ்நாளில் கிடைக்குது. வெற்றிகரமான செகண்ட் பேர்ன் அவுட்க்கு அப்புறம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஓய்வெடுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு புது பிரச்சனை உருவாகுது. அதுதான் கார்பன் டை ஆக்சைடு ஹை கான்சன்ட்ரேஷன். விண்கலத்தில் ஆக்சிஜன் டேங்க்ஸ் மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடை அகற்றக்கூடிய லித்தியம் ஹைட்ராக்சைடு குப்பிகளும் இருக்கும். ஆஸ்ட்ரோநாட்ஸ் சுவாசிச்சு விடுற கார்பன் டை ஆக்சைடு மாடியூலில் தேங்க ஆரம்பித்தா இது எல்லோருக்கும் ப்ரீத் பண்ணுறதுல பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதை தடுக்க இந்த லித்தியம் ஹைட்ராக்சைடு குப்பி பயன்படுத்தப்படுது. இந்த லித்தியம் கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி லித்தியம் கார்பனேட்டாக மாறும். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை. லூனார் மாடியூலில் உள்ள இருக்கிற லித்தியம் ஹைட்ராக்சைடு 2 பேருக்கு, அதுவும் 2 நாட்களுக்கு உயிர் வாழ போதுமானதாக இருந்தது. ஆனால் இவங்க 3 பேர் 4 நாள் உயிர் பிழைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கமாண்ட் மாடியூலில் சில கேனிஸ்டர்ஸ் இருந்தது ஞாபகம் வந்தது. ஆனால் அதோட ஃபில்டர் ஸ்கொயர் ஷேப்பில், பட் லூனார் மாடியூலில் இருந்த ஃபில்டர் ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. இந்த சிக்கலை எப்படியாவது தீர்க்க பூமியில் உள்ள நிபுணர்களுக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்குது. விண்கலத்தில் இருந்த வீரர்கள் தங்களை சுற்றியுள்ள பிளாஸ்டிக் பேக்ஸு, கார்ட்போர்ட், சம் ஷூட் ஹோசஸ், சம் டக் டேப்ஸ்னு சொல்லி இது எல்லாத்தையும் மிஷன் கண்ட்ரோலில் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஏதாவது ஒன்று உருவாக்க விரும்புகிறாங்க. சில மணி நேர பரிசோதனைக்கு அப்புறம் ஒரு கான்ட்ராப்ஷனை உருவாக்குறாங்க, இதை எப்படியாவது வேலை செய்ய வைக்க. ஃபைனலி படிப்படியாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி விண்கலத்தில் இருந்த பொருட்களை யூஸ் பண்ணியே ஒரு புது டிவைஸ் ஒன்று உருவாக்குறாங்க. அது மூலம் இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவை மறுபடியும் குறைக்கிறாங்க. கமாண்டர் லெவல் தன்னோட லாஸ்ட் மூன் அப்படிங்கிற புத்தகத்தில் த கான்ட்ராப்ஷன் வாஸ் இன் வெரி ஹேண்ட்ஸம் பட் இட் ஒர்க் அப்படின்னு எழுதியிருந்தார். அவங்களோட இந்த பூமிக்கு திரும்புகிற மிஷனில் அவங்களோட ஒவ்வொரு சின்ன அசைவும் கவனிக்கப்படுது. அதில் ஒன்று, ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஒரு நாளைக்கு 200 மில்லிக்கு மேலே தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. And the crew reduced their water intake to 1/5 of normal consumption, but suffer serious dehydration. ஏன்னா அதிக தண்ணீர் குடிக்கிறது சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். ஒருவேளை அப்படி அவங்க சிறுநீர் கழிச்சா அந்த சிறுநீர் எடை காரணமாக விண்கலத்தோட திசை மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதையும் அவங்க தவிர்க்கிறாங்க. இதன் காரணமாக ஆஸ்ட்ரோநாட் ஃப்ரெட் ஹைஸ் யூரினரி இன்ஃபெக்ஷனும் ஏற்படுது. மொத்தமாக ஆஸ்ட்ரோநாட்ஸ் 14 கிலோ எடையை இதில் இழக்கிறாங்க. ஸோ 4 நாளுக்கு அப்புறம் அப்போலோ 13 விண்கலம் பூமியை நெருங்கும் போது ஆஸ்ட்ரோநாட்ஸ் மீண்டும் ஒரு முறை இந்த மாடியூலை பேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களோட கால்குலேஷனில் விண்கலத்தில் இருந்த கூலிங் வேப்பர் மிஸ் ஆனதுனால விண்கலம் பயணப்பாதையை விட்டு கொஞ்சம் விலக கமாண்டர் லெவல் லூனார் மாடியூலை இன்னொரு தடவை பேர்ன் பண்ணுறாரு. இது விண்கலத்தை மறுபடியும் இயல்பு பாதையில் கொண்டு வருது. ஸோ இந்த லூனார் மாடியூல் ஒரே ஒரு பேர்னவுட்டை தாங்குற வகையில் தான் இதை வடிவமைச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த விண்கலம் 3வது பேர்னவுட்டையும் தாங்குது.
நடக்கிற எல்லாத்தையும் இந்த உலகமே மூச்சு பிடிச்சிட்டு நியூஸ் சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க. 3 ஆஸ்ட்ரானட்ஸோட ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபாக பூமியில் தரையிறங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இந்த உடஞ்ச ஸ்பேஸ் கிராஃப்ட் எர்த்தோட அட்மாஸ்பியரில் நுழையும் போது ஏற்படுற வெப்பத்தை தாங்க முடியுமா, அந்த ஹீட்டில் ஆஸ்ட்ரானட்ஸ் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் 3 ஆஸ்ட்ரானட்ஸும் கமாண்ட் மாடியூலுக்கு வேகமாக திரும்ப வேண்டியது இருந்தது. ஏன்னா அந்த மாடியூல் மட்டும்தான் பூமியில் மறுபடியும் நுழையிறதுக்காக செய்யப்பட்டது. கமாண்ட் மாடியூல் எர்த் அட்மாஸ்பியரில் நுழைஞ்ச உடனே அவங்க எதிர்பார்த்தபடி தகவல் தொடர்பு துண்டிக்கப்படுது. இது சாதாரணமாக நடக்கிற ஒன்று தான். அட்மாஸ்பியரோட அயனைசேஷன் காரணமாக ரேடியோ அலைகள் தடுக்கப்பட்டு தகவல் தொடர்பு துண்டிக்கப்படும். வழக்கமாக இந்த கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் 2 இருந்து 3 நிமிஷம் வரையில் இருக்கும். அதனால் அதிகபட்சமாக 3 நிமிஷம் இந்த பிளாக் அவுட் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. எதிர்பார்க்கப்பட்ட 3 நிமிஷம் முடிஞ்சும் ஆஸ்ட்ரானட்ஸ் கிட்ட எந்த பதிலும் வரல. கூட 10 செகண்ட் ஆச்சு, 30 செகண்ட் ஆகுது, 60 செகண்ட் ஆகுது. முழுசாக 4 நிமிஷம் முடிஞ்ச பிறகும் விண்கலத்திலிருந்து எந்த தகவலும் இல்லை. இந்த 3 ஆஸ்ட்ரானட்ஸும் இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையா, எல்லோருக்குள்ளேயும் இருந்தது அந்த கேள்வி மட்டும்தான். சரியாக 4 நிமிஷம் 27 செகண்டில் ஃபைனலி ஆஸ்ட்ரானட்ஸ் கிட்ட இருந்து தொடர்பு கிடைக்குது. தொலைக்காட்சியில் அதை பார்த்துட்டு இருந்த எல்லோருக்கும் அப்போ தான் மூச்சே திரும்ப வருது. கமாண்ட் மாடியூலில் இருந்த பேராஷூட் விரிய அது மெதுவாக பசிபிக் பெருங்கடலில் விழுகுது. 3 ஆஸ்ட்ரானட்ஸும் சேஃபாக உயிர் தப்புறாங்க. ஸோ இந்த அப்போலோ 13ஓட இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மிஷன் ஆஸ்ட்ரானட்ஸோட துணிச்சலையும் சிக்கலான நேரத்தில் டீம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸையும் எடுத்துக்காட்டுது. இந்த ஆஸ்ட்ரானட்ஸோட ட்ரீமாக நிலாவில் கால் வைக்க முடியாமல் போனாலும் அவங்க எர்த்தில் இருந்து ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண தூரம் இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு மைல்கல். இந்த சம்பவத்தை தழுவி பல புத்தகங்கள், திரைப்படங்கள் வெளிவந்தது. இதோட விசாரணைக்கு பிறகு பல பாதுகாப்பு நடவடிக்கைகளில் நாசா மேம்படுத்த கவனமும் செலுத்தினாங்க. அதனால இனியுள்ள மிஷனில் இது மாதிரி விபத்துகள் ஏற்படாமல் இருக்க பல சேஞ்சஸையும் கொண்டு வந்தாங்க. அப்போலோ 13 தொடர்ந்து அப்போலோ 14, 15, 16, அப்போலோ 17 எல்லா மிஷன்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்க. 7th டிசம்பர் 1972 அப்போலோ திட்டத்தோட கடைசி மிஷன் அப்போலோ 17. இந்த மிஷனில் ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிலவோட மேற்பரப்பில் 3 நாட்கள் தங்கியிருந்தாங்க. இதுதான் நிலவுக்கு ஹியூமன்ஸ் கடைசியாக போனது. முக்கியமாக அப்போலோ 17 இவங்க ஆரஞ்சு சாயிலை கண்டுபிடிச்சாங்க. இதை ஆராய்ச்சி பண்ணி இது வோல்கானிக் கிளாஸ் பீட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது மூனோட வோல்கானிக் ஹிஸ்டரியை பற்றி ரிசர்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த லூனார் மாடியூல் மிஷன் தான் 75 ஹவர்ஸ் மூனில் ஸ்பெண்ட் பண்ண த லாங்கஸ்ட் மிஷன். ஸோ தட்ஸ் இட் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இங்கே வந்துட்டு அப்போலோ 11 அண்ட் சந்திராயன் மிஷனை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.